எத்தனை பக்கம் போடணும் அருமன் சகோ 151 பக்கம் சார். பேர் சிஸ்டர் சூரா சூரா சூரத்து ஆராஃப் சூரத்து ஆராஃபா வசனம் முதல்ல வசனம். சூரத்து ஆராஃப் இல்ல சூரத்து சூரத்துல் ஆராஃப். சூரத்துல் ஆராஃப் காணும். சூரத்து ஆராஃப்னா பெல வசனம் எத்தனை? முதல்ல வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد. அதுல كتاب லாமும் மீமும் சேர்ற இடம் தானே லாம் மீம். அதுல லாமும் மீமும் சேர்ற அந்த இடத்துல கட்டாயம் ஒன்னா செய்யணுமா? அதுக்கு டைம் கொடுத்துக்கிறோம். சரி சார். ألف لام ميم صاد. كتاب أنزل إليك. கிதாபுன் ஜிலண்டா அப்ப ஏட சவுண்ட் இல்லையே. கிதாபுன் ஜிலண்டா ஊட சவுண்ட் வருது இல்ல. كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به. صدرك ري راடா சட்டம். كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. நான் தாலுக்கு இன்னும் பண்ணிடணுமா? தால் மாதிரி வதிக்ரான்னு தான் போகுது. வதிக்ரான்னு கடைசி தாலுக்கு வந்துடும். அது வதிக்ரான்னு வந்துடும். وذكرى للمؤمنين. வதிக்ரான்னு தான் வருது. وذكرى للمؤمنين. திருப்பி போதும் வசனத்தை. 3 பேரை வந்து 2ஆம் வசனத்துக்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபல யகும் ஃபீ ஸத்ரிக. யகுன் பெரிய காஃப் கொண்டு போக கூடாது. கவனம். சரி போதும். اتبعوا كتاب أنزل إليك فلا படாது. அது பெல கிதாபுன் உன்சில ஊட சவுண்ட் தலையை வெளிப்படுத்தி பாவோட கொண்டு ஜாயின் பண்ணப்படாது. இப்பதான் என்ன நான் كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. وكم من قرية أهلكناها فجاءها بأسنا بياتا أو هم قائلون.
فما كان دعواهم إذ جاءهم بأسنا إذ جاءهم بأسنا إلا أن قالوا إنا كنا ظالمين فلنسألن الذين أرسل إليهم ولنسألن المرسلين فلنقصن عليهم بعلم وما كنا غائبين والوزن يومئذ الحق பிழை فما பிழை பிழை பிழை. இதெல்லாம் பழைய விஷயங்களா, திருப்பி திருப்பி புதிய பேர் வரப்படாது. والوزن يومئذ الحق யௌம இதில் ஹாக்குண்டாயிக்குது. فمن யௌம இதில் ஹாக்குண்டாயிக்குது. والوزن يومئذ الحق கண்ணை மூடிக்கொண்டு யௌம இதில் ஹக்கு யௌம இதில் ஹக்குன்னு போதிட்டு போதான் ஐயனா, காது கேட்டும் கேட்காட்டையும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் விளங்குது இப்ப எல்லாம். அந்த அதுக்கு முன்னுக்கு فما சட்டம் முடிக்குது. கோ இபீன்ல என்ன சட்டம்? மதுர பேர் என்ன? கோ இபீன் என்ன மது? ظالمين ஆ? என்ன சமது என்ன மது? கோ இபீன். ஏன்டா நீ கேள்வி திருப்பி படிக்கலையா மதுரை? غائبين غائبين அது சரி, அப்படிதான் ஐயங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி ஓதுன்னு கேட்பீங்க, இது என்ன சரி உச்சரிப்புன்னு கேட்பீங்க, திருப்பி கேட்பீங்க. தான் விளங்குது இப்ப ஓண்டா. மறந்து 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 கடைசி இப்ப குர்ஆனே மறந்து போகும். தான் விளங்குது இப்ப. வாயில ஓதுன்னு மட்டும் தான் வரும் ஐயும். சரி பள்ளிலாம் ரெண்டாவது விஷயம். مد منفصل வெரி குட், அப்படிதான் இருக்கணும். மது முன்ஃபசிலா, மது முன்ஃபசிலா என்ன? அடுத்த கேள்வி. மத் முன்ஃபசில்னா ஒரு சொல்ல ம் ஒரு சொல்ல ஆம், ஒரு சொல்ல மத்து வந்த பிறகு அதுக்கு அடுத்ததாக ஹம்சா வரணும். மது வந்து போறோம்டா என்ன மது? மது வந்து போறோம்டா அந்த புதிய விஷயம். மதுண்டா மது வந்து போறோம்டா. மதுண்டா என்னது? ம் பாத்தீங்க பாத்தீங்க, மரணத்தால ஓதுலும் பிற, ஓதுனது பிற, ஓதுனது பிற, சட்டம் சொன்னது பிற, சட்டத்தை பேரும் பிற. ம் வாஇபீன் கடைசியா வசனம் முடிகிற மத்து என்ன மத்து? மதுரை பேர் என்ன? இப்படி நிறைய மத்த பத்தியும் பேச பாரு. முர்சலீன், வாஇபீன், வாலிமீன், வாயிலூன் என்ன மத்து எல்லாம்? முர்சலீன் ஆ? முர்சலீன் வாயிபின் வந்துட்டு மத்த முத்தசில் அது முத்தசிலா? அதனை வகி அரங்கி திடீரெண்டு முத்தசிலு மாறிட்டு முத்தசில்னா என்னப்ப? அது ஒரு சொல் ஒரு சொல் வந்ததால என்ன ஒரு சொல் வந்தால? குன்னாவும் ஒரு சொல் தான், இல்மும் ஒரு சொல் தான், காயிபுன்னு ஒரு சொல் தான். என்ன ஒரு சொல் வந்தாலும் எல்லாம் ஒரு ஒவ்வொரு தான் வந்து என்ன ஒரு சொல் வந்தாலடா?
சரியா சொல்லணும். ஒரு சொல் வந்தாலும்னா என்ன விஷயம் அது? மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்தா அது மத்து முத்தசில்னு சொல்லப்படும். மத்துடைய எழுத்துக்கு அங்கால ஹம்சா வந்திருக்கிறதால ரெண்டு முறை சொல்ல வந்தீங்க அப்படியா? ஓ எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2க்கு நீட்டலாம் அப்படியா? 3க்கு நீட்டலாம், 5க்கு நீட்டலாம், 7க்கு நீட்டலாம், 8க்கு நீட்டலாம் அப்படியா? 6 அளவுக்கு சார். 6 அளவுக்கா? எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஓ 3 செகண்ட். 3 செகண்ட். காயிபின் வசனம் முடிகிறதுல வர மாதிரி என்ன? முர்சலீன், லாலிமீன், வாயிபீன் என்ன சட்டம்? மத்து. மத்திலீன். என்ன லீனா? அடுத்த கேள்வி, மத்தி லீன்டா என்ன? அடுத்த கேள்வி, மத்தி லீன்டா என்ன? இப்பாற்ற இடத்துல ஆ? கடைசியில மத்து ய மத்துடைய எழுத்து யா வாவ் அல்லது வந்தா பத்துஹா செய்யப்பட்ட நாம வந்தா பத்துகா செய்யப்பட்ட அதுக்கு இல்லாமண்டா மத்து விலங்கல் விலங்கல் பத்து எங்க பத்துகா வரணும்? அது என்ன பத்துகா? பத்துஹா மத்து செய்யப்பட்ட யா வாவுக்கு மேல பத்துகா வரணும் அப்படியா? இல்ல. ஆ? கடைசியில நிப்பாற்ற இடத்துல ஆ? பத்துகா வரணும் அப்படியா? யா ஆ, கடைசியா நிப்பாட்ட இடத்துல யா சொல்லுங்க பாவம். மத்துடைய எழுத்துக்கு முன்னால வாவ் அல்லது யா வந்தா மதுரை எழுத்துக்கு முன்னால வாவு யா வந்தா அப்படியா? மதுரை எழுத்துக்கு முன்னாண்டா இப்ப ஏல சொல்லுங்க, யாவா எங்க வந்திக்கு? இப்ப காயிபீன்ல மதுரை எழுத்துக்கு முன்னால யாவா எங்க வந்திக்குது? எது மதுரை எழுத்து? இல்ல. மத்துடைய எழுத்துக்கு முன்னால ஆ? பத்தகத்துன் பத்தகத்தைன் வரப்படா. 10 15 வரப்படா. ஆ? சரி. வராட்டி வராட்டி அது மத்திலீன். மதுலீன். மதுலீன் உங்களுக்கு மதுலீன்னு தெரியாது. நான் இப்ப அடுத்தவனு கேட்க போறேன். மதுலீனும் தெரியாது. பத்தகத்துன் பத்தகத்தைன் வந்தா வார சட்டம் என்ன? வசந்த கடைசியில அப்படி சட்டம் முடிக்குதா? வந்த சட்டத்தை பேர் என்ன? மத்திய ஐவல். மது ஐவல். மது ஐவல்னா இப்ப என்ன? அடுத்த கேள்வி அதுவும் பேல. மது ஐவல்னா என்ன? மது ஐவல் என்றால் என்ன? பத்தகத்தைன் வரக்கூடிய எழுத்தில் நிறுத்தினால் இரண்டளவு நீட்டி ஓத வேண்டும். பதகத்தின் பத்தி நீங்க பதகத்தின் என்ன செய்யணும்? இப்ப பிழை, சட்டம் பிழை. மது முத்தசில் சொல்லிதான் சரியாக்குனீங்க. மது முன்ஃபசில் இருந்து மது இப்ப லீனுக்கு வந்து மது லீனுண்டா என்ன? மது லீன் பிழை. மது லீனும் தெரியாது. அடுத்தது காயிபின் வந்து சட்டம் என்னன்னு தெரியாது. யோசிக்க பாரு, யோசி டாக்குது. நிறைய பிரச்சனைக்கு மத்தியில வாய்க்கு வரல எடுத்து ஓதிட்டு போதா எளிமை ஒழிய சட்டங்கள் படிச்சதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த அந்த யோசனை ஓதாட்டி இதெல்லாம் மறந்து போயிடும். என்ன மத்திலீன்டா? மத்திலீன்லையும் அரைவாசி எடுத்து மத்து இவதுலையும் அரைவாசி எடுத்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி தான் இப்ப நீங்க சொல்லிக்கிறீங்க காய் மீன்ஸ் எடுத்த மத்திலீனும் பிழை ஆயிக்குது, மத்து இவதுலையும் பிழை வந்திக்குது. உண்மையாகவே வாய்பீன்ல என்ன சட்டம் வந்திக்குங்கிறது சுத்தமா இல்லாம போயிட்டு. மத்திலீனுக்கு உதாரணம் என்ன? இதா உதாரணம், காய்பீன உதாரணம். நான் இப்ப இன்னொரு உதாரணம் கேட்கவா மத்திலீனுக்கு? அப்பதான் இந்த இடத்த உங்களுக்கு பிடிச்சு கொள்ளிருக்கும். இருங்க பாரு. ம். அது லீன். இங்க வாங்க. ஸ்கிரீனை பாருங்க. இப்ப இதுல என்ன மத்த புள்ளி ஷை அப்படி நிப்பாடுறது என்ன மத்து இது?
شيء மத்தியின் சார் மதிலீனா அப்ப அங்கேயும் மதிலீன் இங்கேயும் மதிலீன் அப்படியா? அது ஆறு லிஸ்டுக்கும் சார் ஆ யார் மறந்தது இப்ப? இப்ப யார் எல்லாத்தையும் போட்டு நான் தான் குழப்பினது? இப்படி குழப்பி நான் ஓதையில. தான் ஆ இப்படி குழப்பி ஓதுனா எல்லாம் பொழைச்சிடும் கடைசி. அப்போ இதுல சொல்ல வந்த விஷயம் என்றால் முட்டைப்பெல காவையும் பீனையும் ஒரே ஆள் நின்னா சரி எப்படியா ரெண்டையும்? அல்லது காவை கொஞ்சம் குறைச்சி பீனுங்கிறத கூட்டி ஓதினாலும் சரி அப்படியா? ரெண்டையும் ஒரே அளவுல ஓதணும் சார் அப்படியா? இல்ல சார் ரெண்டையும் 3 வாவ செகண்ட். வாவ ஆறு அளவுக்கு ஓதணும் எனக்கு இந்த அளவு சொல்லப்படாது. எனக்கு சொல்லணும் செகண்ட் எத்தனை செகண்ட் தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட அளவுகள் என்னத்தை எந்த மண்டபாளத்துல அளவு வைக்க தெரியா, அளவெல்லாம் மாறுது. எத்தனை செகண்ட் எத்தனை மட்டும் தான் சொல்லணும். வாவ 3 அல்லது 4 செகண்டுக்கு நீட்டணும் பீன்ல 4 அல்லது 3 செகண்ட் அப்படியா? 4 செகண்டுக்கு நீட்டணும் சார் 4 செகண்டுக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்படிதான் நீங்க. மது ஆறுது சுக்குன் வந்தா எவ்வளவு நீட்டணும், மது முத்தசில் வந்தா எவ்வளவுக்கு நீட்டணும் எல்லாம் மறந்து போயிட்டு. மது முத்தசில்ல ஆப்ஷனுக்கு அப்படியா? 4 செகண்டுக்கு நீட்டலாம், 3 செகண்ட் நீட்டலாம் அப்படியா? 6 அளவு மட்டும்தான் சார் 6 அளவுன்னா எத்தனை செகண்ட் அது? 3 செகண்ட் மட்டும்தான் நீட்டலாம். எப்படி? 3 செகண்ட் மட்டும்தான் நீட்டணும் அதுக்கு கூட்டையும் மேல உடைக்கும் மேல 6 சுக்குன் அப்படியா? நீ சொன்ன மாதிரி இப்ப கூட்டலாம் சார் எது நீட்டலாம்? சும்மா நீட்டலாம்டா. 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டலாம் சார் அப்ப இங்க ரெண்டையும் ஒன்று நீட்டப்படாது, அதான் முக்கியம். சரி போதும் பாவம் விளங்குதா? மத்த பத்தி ஃபுல்லா பாக்கணுமா? மதுல இந்த மாதிரி அங்க குழம்பி இங்க குழம்பி அங்க அரைவாசி இங்க அரைவாசின்னு பதில் வந்தா நான் ஓத விட மாட்டேன். மத்த பத்தி ஃபுல்லா கேள்வி கேட்டு கொண்டே இருப்பேன். சரி சார் ஆனா எனக்கு இன்னும் மதுலின்னு சரி ஆன்சர் வரல. என்ன மதுலின்னுடா? மத்துடி எழுத்துக்கு முன்னால ஃபதஹத்துன் வந்தால் மத்துலின்னு என்ன சொல்லப்படும் கொலை. ஒரு வசனத்தை நிப்பாட்ட கொல மத்துடி எழுத்துக்கு முன்னால ஃபத்தஹா வந்தா அதுக்கு மத்துலின்னு சொல்லப்படும் பத்தகத்துன் மட்டும்தானா? அடுத்த கேள்வி ஒழுங்கா சொல்லணும், சரியா வருது இல்ல. ஃபதஹத்துன் ஃபதஹத்தைன் பத்தகத்துன் பத்தகத்தைன் அதுவும் பிழை.
ஃபத்தாத்துன் மட்டும்தான் சார் வரும். பிழை. பாத்தீங்களா மதிலின் இன்னும் இன்னும் ஞாபகத்துக்கு வரல. நிப்பாட்ட கொல ஆஹ் மத்துடைய எழுத்து வா அல்லது யாக்கு முன்னால ஃபத்தாத்துன் வந்தா அதுக்கு மத்திலின்னு சொல்லப்படும். அரைவாசி நரவாசிக்குது. வாவும் யாவும் வரணும்ங்கிறது சரி. இதுக்கு முன்னால வாரது ஒரு கன்செப்ட் இருக்குது, அதுலயும் ஒரு பிழை இது. இந்த யாக்கும் வாவும் பின்னால வாரது என்ன செய்யணும், அது சொல்லலையே. அதனால அது மொய். பின்னால ஹம்சாலிஃப் வரப்படா சார். ஹம்சாலி மத்த இதுதான் சரி. அப்படியா அலிஃப் வந்தாலும் இந்த நூணு தஞ்சி பா வந்தா எப்படி அது இல்லையே. என்ன வந்தாலும்டா இதுக்கு பின்னால வார எழுத்து முக்கியமா அடையாளம் முக்கியமா? பாவியாவுக்கு பின்னால வார எழுத்து முக்கியமா அடையாளம் முக்கியமா? அடையாளம் சார். என்ன அடையாளம் வர ஒண்ணு வரப்படாது. ஃபத்தாத்தைன் வரப்போடா. ஃபத்தாத்தைன் வரப்படா. ஃபத்தாத்தைன் வரப்போடா. அப்ப என்ன வரணும்? ஃபத்தாத்துன் வரணும். அப்படியா? ஃபத்தாத்தைன் மட்டும் தான் வரணும். அப்படியா? அப்படின்னா செல்ற ஒழுங்குல பிழை. கடைசியில் என்ன செய்யணும்? என்னத்தை வச்சு ஓதணும் கடைசி? அதை சொல்லுங்க மதிலீனுக்கு. மதிலீன் சொன்னா வசனத்துல கடைசியில அல்லது நிறுத்தி ஒரு இடத்துல நாங்க சுக்கூனை வச்சு ஓதக்கூடியது ஐக்கோனும். நாங்க சுக்கூன் வச்சு ஓதப்படக்கூடிய எழுத்துக்கு முன்னால வாரது மத்துடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட யா வரணும். அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து ஃபத்ஹத்துன் அல்லது லம்மத்துனுடைய அடையாளத்தை என்ன செய்யணும்? ஃபத்ஹத்துனுடைய அடையாளத்தை பெற்று வரணும். உதாரணம் சொல்லுமே, என்ன உங்களுக்கு உதாரணம்? குரைஷ், ரைஷின் என்று ஓதினா அங்க சட்டம் இல்லாம போய்த்திரும். ஏன்னா குரைஷ் லீலாஃபி குரைஷ் வஷைஃப் பின் ஹவுஃப் இதெல்லாம் உதாரணம் என்று சொல்லி தந்தீங்க. சொல்லுதல் அப்படியாதான் கவுண்ட காணும். அருமான் சொல்லி அப்படிலாம் சொல்லி தரலையா மதியனுக்கு? சொல்லி தந்த சார். அப்ப எங்க போயிட்டு எல்லாம் சரி போதுங்க. பல நான் குசிலேருந்து இப்படி பலனா குசல்ல அதுக்குள்ளேயே 3-4 பேர் வந்து முன்னுக்குவாங்க. ஃபலனஸ் அலன்ன فلنسألن الذين أرسل إليهم ولنسألن المرسلين فلنقصن عليهم بعلم وما كنا غائبين والوزن يومئذ الحق. திருப்பியும் யௌம இதில் ஹக்குன்னு ஓது. இதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? சரி, யௌம இதில் ஹக்குன்னு யௌம இதில் ஹக்கு சட்டத்தை என்ன சட்டம் என்ன அது சொல்லுங்க. எப்படி வந்தா எப்படி ஓதணும்? என்ன பிரச்சனை? சொல்லுங்க பாபு. தெரியாது பாபு, மண்டையில பட்டுதான் விஷயம் குயிக்க. சுக்கூன் செய்யப்பட்ட லாமுக்கு முன்னுக்கு ஃபத்ஹத்தைன் அல்லது கஸ்ரத்தைன் லம்மத்தைன் வந்தா அதுல ஒரு சிறிய நூனை சேர்க்கணும்.
இதுக்கு பிறகு மறந்தா பிரச்சனை வருமா? சரியா வருமா? والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون ولقد مكناكم في الأرض وجعلنا لكم فيها معايش قليلا ما تشكرون ولقد خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس لم يكن من الساجدين. பேசிட்டு முதலாவது அவ்வளோ மந்தையும் திருப்பி ஒருக்கா பார்த்து ஒவ்வொரு மந்துக்கும் நிறைய உதாரணங்களை குர்ஆன்ல தேடுவோம். தேடி 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 பாருங்க. சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படிதான் வரும்னு பார்த்துட்டு சும்மா வைக்காம எல்லா சட்டத்துக்குமே ஒவ்வொன்றல்ல நிறைய உதாரணங்கள்ல மாறி 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 தேடும் குர்ஆன்ல. தேடக்குள்ளதான் இந்த விஷயம் மறக்கறல. அதுக்கு பின்னால புதுசா ஓதி ரெடி ஆகுற சூறாக்கள் இதுலயும் கட்டாயம் இது இந்த மாதிரிதான் எங்கிறத ஐடியா எடுத்துக்கொண்டு போங்க. அப்பதான் கிளாஸ்ல பக்கம் கேட்டாலும் மறக்காது. இந்த பக்கம் திருப்பி போகுது அடுத்த கிளாஸுக்கு. சரி சார்.